Hi students, நம்ம last classல historyல 7th chapter urban changes during British period. So British periodல urban changes எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கறதா இந்த லெசன். ஸோ இந்த லெசனில் லாஸ்ட் கிளாஸில் இந்த லெசனோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம்ஸில் இந்தியாவில் இருக்கக்கூடிய டவுன்ஸை வந்துட்டு த்ரீயாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஏன்ஷியன்ட் டவுன், மிடிவியல் டவுன்ஸ் அண்ட் மாடர்ன் டவுன்ஸ்னு. ஸோ அந்த 3 டவுனு பார்த்தோம். ஸோ ஏன்ஷியன்ட் டவுன்னா என்ன, அது எந்த பீரியடில் வருது, அங்கே என்னென்ன ரொம்ப அந்த ஏன்ஷியன்ட் டவுன்ஸில் எது வெல் நோன் டவுன்ஸாக இருந்ததுன்னு பார்த்தோம். அதே மாதிரி மிடிவியல் அண்ட் மாடர்ன் டவுன்ஸ்லேயும் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா யூனிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன் அண்டர் த பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷ் பீரியடில் இந்த அர்பனைசேஷனோட யூனிக் ஃபியூச்சர்ஸில் ஃபஸ்ட்டு 2 ஃபியூச்சர்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அர்பனைசேஷன் சொல்லிட்டு இந்த 2 டாப்பிக்கும் தான் இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 67 எடுத்துக்கோங்க. First one is deindustrialization. In the beginning of 18th century, the policies of British proved harmful to the process of urbanization. So 18th century starting beginningல வந்துட்டு இந்த பிரிட்டிஷோட பாலிசிஸ் எல்லாம், அவங்க கொண்டு வந்த பாலிசிஸ் எல்லாமே என்ன ப்ரூவ் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அர்பனைசேஷனோட ப்ராசஸுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹார்ம்ஃபுல், கெடுதல் அப்படிங்கிறது வந்துட்டு ப்ரூவ் பண்ணிச்சதான் சொல்கிறாங்க. In the beginning of 18th century, the policies of British proved harmful to the process of urbanization. Later, the economic policies followed by the British led to the rapid transformation of India's economy into a colonial economy and the development of cities. So, அந்த beginning 18th century beginningல இந்த மாதிரி இந்த இதில் இருந்தாலும் லேட்டர் அதுக்கப்புறம் 18th சென்ச்சுரியோட சென்ட்ரல் மிடிவியல் பார்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் கொண்டு வந்த பிரிட்டிஷ் ஃபாலோ பண்ண இந்த எக்கனாமிக் பாலிசிலாம் நம்ம இந்தியாவை எங்கே கொண்டு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரேப்பிடாக நம்மளோட இந்தியன் எக்கானமி வந்துட்டு ரேப்பிடாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ நம்மளோட இந்தியன் எக்கானமிக்கு ரொம்ப லோவில் இருந்து இந்த பாலிசிஸ், இந்த எக்கனாமிக் பாலிசிஸ்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நம்மளோட எக்கானமி, இந்தியாவோட எக்கானமி வந்துட்டு ரேப்பிடாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ ஒரு கொலோனியல் எக்கானமியாகவும் சிட்டிஸ் வந்துட்டு நல்லா டெவலப் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க லேட்டர் த எக்கானமிக் பாலிசிஸ் ஃபாலோட் பை த பிரிட்டிஷ் led to the rapid transformation of India's economy into a colonial economy and the development of cities. So later அவங்க பிரிட்டிஷ் ஃபாலோ பண்ண எல்லா எக்கனாமிக் பாலிசிஸும் வந்துட்டு இந்தியாவோட எக்கானமியை நல்லா டெவலப் பண்ணுச்சு. With the help of one-way free trade, predominance of British, Indian manufacturing industries were destroyed. ஸோ இந்த ஹெல்ப் ஆஃப் அப்படின்னா ஒன் வே ஃப்ரீ ட்ரேட் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு பாலிசி, பிரிட்டிஷோட ப்ரிடாமினன்ஸ், அதாவது வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஒரு ரா மெட்டீரியலை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு பிளேஸாக தான் இருக்கணும், இங்கே வந்துட்டு எந்த விதமான மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்துட்டு பிரிட்டிஷ் ரொம்பவே வந்துட்டு கிளவராக இருந்தாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸும் வந்துட்டு டெஸ்ட்ராய் ஆச்சு. தி எஃபெக்ட் ஆஃப் திஸ் ஹோல்சேல் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த Indian manufacturing industries led to ruin of the millions of artisans and craftsmen. ஸோ இதோட எஃபெக்ட்னால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்தக்கூடிய எல்லா மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரீஸும் வந்துட்டு டிஸ்ட்ரக்ட் ஆக ஆரம்பிச்சுது, அழிய ஆரம்பிச்சுது. ஸோ அதனால என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிசன்ஸ், அதாவது கைவினை பொருட்கள் அண்டு கையிலேயே துணி நெய்கிறாங்களா சொல்கிறாங்க, கையிலே துணி வந்துட்டு நெய்வாங்கள்ல, ஸோ அவங்களோட எல்லாரோட லைஃபும் வந்துட்டு பாதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுது. There was a sudden collapse of urban handicrafts industries which had for centuries made India's name in the markets of the entire civilized world. ஸோ சடனாக ஒரு கொலாப்ஸ், அதாவது வந்துட்டு அர்பனில் இருக்கக்கூடிய அர்பன் பிளேசஸ் இருக்கக்கூடிய ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸும் வந்துட்டு ரொம்பவே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ அந்த ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு பேர் வாங்கி கொடுத்தது. அதாவது வந்துட்டு எல்லா அமோங் த வேர்ல்டில் வந்துட்டு இந்தியாங்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு பேரை வாங்கி கொடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான். அங்கேருந்து வரக்கூடிய அந்த கைவினை பொருட்கள் மூலயமா தான் வந்துட்டு இந்தியா வந்துட்டு அந்த பீரியடில் ஃபேமஸ் ஆச்சு.
ஆனால் அந்த ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரியே வந்துட்டு கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சுது. Towns and cities long famed for their specialized products faced continually shrinking market. ஸோ டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் வந்துட்டு எதுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு சிட்டிஸ், ஆனால் அதுவும் வந்துட்டு கண்டினியூவாக சுருங்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் எ ரிசல்ட் old populous manufacturing towns such as Dhaka, Murshidabad, Surat and Lucknow lost their previous importance. ஸோ அதோட ரிசல்ட்டாக என்னாச்சுன்னா பாப்புலர் டவுன்ஸ், ஸோ பாப்புலர் மேனுஃபேக்சரிங் டவுன்ஸ்னால் அந்த டெக்கா, முர்ஷிதாபாத், சூரத், லக்னோ இது எல்லாமே அதோட இம்பார்ட்டன்ஸ், அதுக்கு முன்னே இருந்த இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு டிக்ளைன் குறைய ஆரம்பிச்சுது. The entire industrial structure crashed down under stiff competition of the imported goods. ஸோ என்டையர் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சர், நம்மளுடைய இந்தியாவோட என்டையர் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சரும் வந்துட்டு கிராஷ் ஆக ஆரம்பிச்சது. ரொம்ப காம்படிஷன், இந்த கூட்ஸை இம்போர்ட் பண்ணுறதுல ரொம்ப காம்படிஷனுக்கு கீழே நம்மளோட இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு கிராஷ் ஆக ஆரம்பிச்சது. The traditional industrial base of the Indian cities made by the indigenous handicraft production was destroyed by the industrial revolution. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மூலிமா நம்ம இந்தியாவோட ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ், அதான் வந்துட்டு இந்தியன் சிட்டிஸ்க்கு வந்துட்டு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சிட்டிஸ்க்கு ஒரு பேஸ் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ் தான். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மூலிமா அந்த ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்துட்டு டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சதாக சொல்கிறாங்க. The traditional industrial base of the Indian cities made by the indigenous handicraft production was destroyed by the industrial revolution. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மூலிமா நம்மளோட ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது வந்துட்டு ஹேண்டிகிராஃப்ட்னால தான், அந்த ஹேண்டிகிராஃப்டை தான் டிபெண்ட் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது ஃபுல்லாக வந்துட்டு டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சுது. The high import duties and other restriction imposed on the import of Indian goods into Britain and Europe led to the decline of Indian industries. ஸோ வந்துட்டு நம்ம ஒரு ப்ராடக்டை வந்துட்டு இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு சில அமௌண்ட்டு நம்ம பே பண்ணுறதா இருக்கும், இல்லாட்டி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு பொருள் நம்ம இம்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறப்ப பிரிட்டிஷ் போட்ட ரூல்ஸும் அவங்க ரெகுலேஷன்ஸும் வந்துட்டு நம்மளோட இந்தியன் கூட்ஸை இம்போர்ட் பண்ணுறதுல ரொம்பவே இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு டிக்ளைன் ஆக ஆரம்பித்தாங்க. தஸ் இந்தியா பிகேம் த அக்ரிகல்ச்சரல் காலனி ஆஃப் த பிரிட்டன். ஸோ அதனால இந்தியா வந்துட்டு பிரிட்டன் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் ஒரு ரா மெட்டீரியலை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு இடமா தான் இருந்துச்சு, அதான் சொல்கிறாங்க. தஸ் இந்தியா பிகேம் த அக்ரிகல்ச்சரல் காலனி ஆஃப் த பிரிட்டிஷ். அக்ரிகல்ச்சர்னால் என்ன? ரா மெட்டீரியல்ஸை சப்ளை பண்ணக்கூடிய காலனி. பிரிட்டனுக்கு வந்துட்டு பிரிட்டன் மேனுஃபேக்சர் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் வந்துட்டு அதுக்கு தேவையான ரா மெட்டீரியலை சப்ளை பண்ணக்கூடிய காலனியாக எது மாறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்துட்டு மாறுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டீஅர்பனைசேஷன். த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியாஸ் எக்கானமி இன்டு எ colonial one, a market for the manufacturers and source for the supply of raw materials to her industries, hit hard the industrial and commercial base of a number of towns. ஸோ இந்தியாவோட எக்கானமி ட்ரான்ஸ்ஃபர் ஆக இந்தியாஸோட எக்கானமி என்னவா ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு? கொலோனியல் ரூலாக வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஸோ அதனால இந்த மார்க்கெட், அதாவது வந்துட்டு மேனுஃபேக்சர்ஸ் வந்துட்டு அது மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மார்க்கெட் எல்லாமே டிக்ளைன் ஆச்சுன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி மேனுஃபேக்சர்ஸ்க்கு உண்டான மார்க்கெட்டும் அந்த ரா மெட்டீரியல்ஸை சப்ளை பண்ணுறதுக்கான சோர்ஸ் இந்தியாவில் இருந்த இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்துட்டு கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் அதே மாதிரி நம்பர் ஆஃப் டவுன்ஸும் வந்துட்டு குறைய ஆரம்பிச்சது. த கிராஜுவல் எரோஷன் ஆஃப் கிங்ஸ் பவர் லெட் டு த டிமைஸ் ஆஃப் டவுன்ஸ் அசோசியேட்டட் வித் their role. ஸோ கிங்ஸோட ஒவ்வொரு இடத்த ரூல் பண்ண கிங்கோட பவர் வந்துட்டு கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆக அவங்க ரூல் பண்ண இடத்துல சுற்றி இருக்கக்கூடிய டவுன் ஏரியாவும் வந்துட்டு அழிய ஆரம்பிச்சது. ஆக்ரா, once an imperial city in the first quarter of 19th century, was surrounded by the extensive ruins all around. ஸோ ஆக்ரா அப்படிங்கிறது வந்துட்டு 19th சென்ச்சுரியோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான சிட்டி, அதாவது வந்துட்டு டவுன்ஸ் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான சிட்டி, அதான் வந்துட்டு இம்பீரியல் சிட்டின்னு சொல்கிறாங்க.
ஸோ அதையும் வந்துட்டு இந்த பிரிட்டிஷ் கேப்சர் பண்ண அதை சுற்றி இருக்கிறத கேப்சர் பண்ண ஆக்ராவும் வந்துட்டு அதோட பவரை வந்துட்டு இழக்க ஆரம்பிச்சது. The native rulers lost their kingdom to the British by means of various policies and colonial power. ஸோ வந்துட்டு இந்த நேட்டிவ் ரூலர்ஸ் வந்துட்டு அவங்களோட கிங்டமை வந்துட்டு இழக்க ஆரம்பித்தாங்க. எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் கொண்டு வந்த நிறைய பாலிசிஸ்னால, அந்த பிரிட்டிஷோட கொலோனியல் பவரில் கொண்டு வந்த நிறையா பாலிசிஸ், அதாவது டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸு, ஸோ இந்த மாதிரி பாலிசிஸ்னால அவங்க வந்துட்டு அவங்களோட கிங்டம்ஸை வந்துட்டு இழக்க ஆரம்பித்தாங்க. அனதர் ஃபேக்டர் which contributed to the decline of the urban centers of the pre-British period was the introduction of network of railroads in India since 1853. ஸோ இன்னொரு ஃபேக்டராக வந்துட்டு நம்மளோட அர்பன் சென்டர்ஸ் வந்துட்டு டிக்ளைன் ஆகிறதுக்கு இன்னொரு ஃபேக்டர் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த ப்ரீ பிரிட்டிஷ் பீரியட் அப்படின்னா வந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு வந்தப்போ அந்த பீரியடில் அவங்க என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரயில் ரோட்ஸ், அதாவது வந்துட்டு ரயில்வே ட்ராக்ஸை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்தியாவில் 1853. ஸோ அது மூலயமாவும் வந்துட்டு நம்மளோட அர்பன் சென்டர்ஸ் வந்துட்டு டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சுது. த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த ரயில்வேஸ் resulted in the diversion of trade routes and every railway station became a point of export of raw materials. ஸோ இந்த ரயில்வேஸ் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் அதோட ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரூட்ஸ் எல்லாமே வந்துட்டு மாற ஆரம்பிச்சுது. ஸோ அதனால ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனும் வந்துட்டு ரா மெட்டீரியல்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட்டாக வந்துட்டு வர ஆரம்பிச்சுது. த ரயில்வேஸ் enabled British manufacturers to reach every nook and corner of the country and uprooted the traditional industries in the villages of the country. ஸோ வந்துட்டு இந்த ரயில்வேஸ்னால இந்த பிரிட்டிஷ் மேனுஃபேக்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி நூக் அண்ட் கார்னருக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ் கண்ட்ரியோட ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு டீஅர்பனைசேஷன். ஸோ டீஅர்பனைசேஷன் பார்க்கும்போது இந்தியாவோட எக்கானமி வந்துட்டு கொலோனியல் ரூலுக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால் வந்துட்டு கிங்கோட பவர்ஸ், ஒவ்வொரு கிங்டத்தை ரூல் பண்ணக்கூடிய கிங்ஸோட பவர் எல்லாமே வந்துட்டு கிராஜுவலாக வந்துட்டு எரோடு, அதாவது டிக்ளைன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதனால அவங்க ரூல் பண்ண கிங்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய டவுன்ஸோட ப்ரெஸ்டீஜும் வந்துட்டு டிக்ளைன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ 19th சென்ச்சுரியோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஆக்ரா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இம்பீரியல் சிட்டி. ஸோ ஆக்ரா வந்துட்டு அவங்களோட பவர்ஸை வந்துட்டு அவங்களோட பவர் டிக்ளைன் ஆக அந்த ஆக்ராவை சுற்றி இருந்த எல்லா இம்பார்ட்டண்ட் டவுன்ஸும் வந்துட்டு டிக்ளைன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்தியாவை ரூல் பண்ண நேட்டிவ் ரூலர்ஸ் வந்துட்டு அவங்களோட கிங்டத்தை வந்துட்டு எதனால் லாஸ் இழந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் கொண்டு வந்த நிறையா ரூல்ஸ், அதாவது வந்துட்டு பாலிசிஸ் மூலயமா தான் அவங்க இழக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இது எல்லாமே ஃபேக்டர்ஸ், டீஅர்பனைசேஷன் வந்துட்டு வரக்கு ஃபேக்டர்ஸ். ஸோ முக்கியமான இன்னொரு ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ பிரிட்டிஷ் பீரியடில் வந்துட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண ரயில்வே நெட்வொர்க், இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண ரயில்வே நெட்வொர்க். ஸோ அது மூலயமா அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரூட்ஸ் எல்லாத்தையுமே டைவர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால எல்லா ரயில்வே ஸ்டேஷனும் என்னவா மாறுச்சுன்னா ஒரு ரா மெட்டீரியல்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறக்கூடிய பாயிண்ட்டாக மாறுச்சு. ஸோ இந்த ரயில்வேஸ்னால பிரிட்டிஷ் மேனுஃபேக்சர்ஸ் வந்துட்டு இந்தியாவோட ஈச் அண்ட் எவ்ரி நூக் அண்ட் கார்னரை வந்துட்டு போயிட்டு அங்கிருந்த நம்ம கண்ட்ரியிலேருந்து அங்கே ஒரு நூக் அண்ட் கார்னர் போகும்போது வில்லேஜஸில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அப்ரூட் பண்ண ஆரம்பித்தாங்க, அழிக்க ஆரம்பித்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு டீஅர்பனைசேஷன். ஸோ டீஅர்பனைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காரணத்தினால தான் வந்துட்டு நம்மளோட இந்தியாவில் வந்துட்டு டீஅர்பனைசேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்துட்டு இந்த கிளாஸை முடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து த க்ரோத் ஆஃப் நியூ அர்பனைசேஷன் சென்டர்ஸ், ஸோ நியூ அர்பன் சென்டர்ஸ் எப்படி க்ரோத் ஆச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் டீஅர்பனைசேஷன் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.